ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து ஆர்டிகல் 85 பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஆர்டிகல் மட்டும் நம்ம ஸ்பெஷலாக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அப்புறம் தமிழ்நாடு ரெண்டுமே வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்கும். ப்ளஸ் நம்ம இந்தியாவோட அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து வாஜ்பாய் அவர்களுக்கும் அப்புறம் நம்ம தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் யாரு? நம்ம தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் அப்ப யார் இருப்பாங்கன்னா, ஜெயலலிதா அவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன என்ன மாரி விஷயங்கள்லாம் போச்சு? அதே மாரி 1 ஓட்டு வந்து எப்படி வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அ விஷயத்த வந்து நம்ம இந்தியால வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கும். இந்தியால வந்து இந்த ஒரு ஓட்டு எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுத்தியிருக்கும். அந்த ஒரு ஓட்டு யார் போட்டிருப்பான்னா, ஜெயலலிதா அவர்கள் போட்டிருப்பாங்க. ஸோ இத பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுல நெறைய கொஸ்டின்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருமே வந்து பாருங்க. இதுல நெறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிக்கிள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ ஆர்டிக்கிள் 85 எத பத்தி சொல்லுதுன்னா, செஷன்ஸ் ஆஃப் பார்லிமென்ட், புரோரோகேஷன் அண்ட் டிசல்யூஷன். அதாவது பாராளுமன்ற அமர்வுகள், அப்புறம் ஒத்திவைத்தல் மற்றும் கலைத்தல் அப்படின்றத பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ தி பிரசிடென்ட் சம்மன்ஸ், ப்ரோராக்ஸ் அண்ட் கேன் டிசால்வ். பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்ட வந்து கூட்டுறது இல்லாம, அவரால வந்து என்ன பண்ண முடியும்? பார்லிமெண்ட்ட கலைக்கவும் முடியும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த விஷயத்துல பார்க்க போறோம். நம்ம பார்லிமெண்ட்ல உள்ள லோக்சபா வந்து பிரசிடென்ட் வந்து கலைச்சிருப்பாரு. எப்ப கலைச்சிருப்பாருன்னா, அதாவது ஜனாதிபதி இந்த 85லாம் வந்து எதுக்கு கீழ வரும்னா, பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ல வரும். பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ன்னு வரும். இது நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்லிமென்ட் ஆர்டிகல்ஸ் சம்பந்தமா சீரிஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஆர்டிகல் 1 to 50 ஒரு சீரிஸ் ஆகும். அடுத்து 50 to 100 சீரிஸ். இந்த மாதிரி நம்ம 400 and 450 வரைக்கும் 444 ஆர்டிகல்ஸ் இருக்கு. 448 இருக்கு. ஸோ இந்த 448 வந்து நம்ம ஒரு சீரிஸா போட்டுட்டு வரோம். அதுல நான் முக்கியமா இந்த ஆர்டிகல் பத்தி மட்டும் பேசுறேன். இந்த மத்த இது வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல கீழ இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். பார்த்துக்கோங்க. ஸோ இத நம்ம வந்து ஒரு கதை மாரி பார்க்கலாம். எப்படின்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கூட்டவும், ஒத்திவைக்கவும், மக்களவையை கலைக்கவும் அதிகாரம் கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்களவைன்னா லோக்சபா. லோக்சபாவ கலைக்கிறதுக்கு அதிகாரமும் கொண்டிருப்பாரு. ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னன்னா, 1999ல வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, எலக்ஷன் கால் பண்ணியிருப்பாரு. இது பாராளுமன்றத்த வந்து லோக்சபா வந்து கலைச்சிட்டு, எலக்ஷனுக்கு வந்து கால் பண்ணியிருப்பாரு. அப்போ 1999ல யார் வந்து பிரசிடென்ட்டா இருப்பாங்கன்னா, ஆர்.கே. நாராயணன் அவர்கள் பிரசிடென்ட்டா இருப்பாங்க. இவர் வந்து பிரசிடென்ட்டா இருப்பாரு. சரி, அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றத ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இப்ப என்னன்னா 1996ல வந்து ஒரு எலக்ஷன் நடந்திருக்கும். நான் இங்க எழுதுறேன். நீங்க நோட் பார்த்துக்கோங்க. 1996ல வந்து எலக்ஷன் நடந்திருக்கும். அதாவது லோக்சபாவோட எலக்ஷன் நடந்திருக்கும். அந்த எலக்ஷன்ல வாஜ்பாய் அவர்கள் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிஜேபி பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டியோட லீடர் வந்து யாருன்னா வாஜ்பாய் அவர்கள் வந்து வின் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ அவர் வின் பண்ணிட்டு என்ன நடக்கும்னா 16th மே என்ன பண்ணுவாங்கன்னா, 10th பிரைம் மினிஸ்டரா வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து 10th பிரைம் மினிஸ்டரா வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து பதவி ஏற்பாரு 16th மே. அப்ப வந்து அவருக்கு ஒரு நிபந்தனை இருக்கும். ஒரு பிரைம் மினிஸ்டரா வந்து அவங்க பதவி ஏற்ற பின்னாடி 13 நாள் 13 டேஸ்க்குள்ள அவங்களோட பெரும்பான்மை, அதாவது மொத்தம் 543 சீட்ஸ் இருக்கு மினிஸ்டர்ஸ்க்கு. அதாவது எம்பிக்கு 543 சீட்ஸ்க்கு வந்து அவங்க போட்டி போட்டிருப்பாங்க. அதுல வந்து குறைஞ்சது 270, அதாவது 50 சீட்ஸாவது வந்து அவங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். அதாவது அவங்களோட கட்சி, அவங்களோட கூட்டணியாக இருக்கிற கட்சி எல்லாம் சேர்ந்து 270 சீட்டுக்கு மேல அவங்க மெஜாரிட்டி வந்து காட்டியிருக்கணும். ஆனா அந்த எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா 161 சீட்ஸ் தான் வின் பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 சீட்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிஜேபி வந்து 161 தான் இருக்கும். தனி பெரும்பான்மை வந்து அவங்கள வந்து யாரு பிரசிடென்ட் வந்து நிரூபிக்க சொல்லாரு. எவ்வளோ நாளுக்குள்ளனா 13 நாளுக்குள்ள. அதான் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ல வரும். பிரசிடென்ட் வந்து நீங்க பிரைம் மினிஸ்டரா பதவி ஏத்துக்கோங்க. ஆனா வந்து 13 நாளைக்குள்ள உங்க பெரும்பான்மைய நீங்க வந்து நிரூபணம் பண்ணா தான் நீங்க பிரைம் மினிஸ்டரா கன்டின்யூ பண்ண முடியும். இல்லன்னா உங்களால கன்டின்யூ பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அப்ப வாஜ்பாய் என்ன பண்ணுவாங்கன்னா, 161 சீட்ஸ் தான் இருக்கும். அவங்க கூட கூட்டணி எல்லாம் சேர்த்தாலுமே அவங்களால வந்து பெரும்பான்மை வந்து நிரூபிக்க முடியாது.
அந்த டைம் வந்து யார் பயன்படுத்திக்குவாங்கன்னா, யுனைட்டட் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு ஒரு யுனைட்டட் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு பார்ட்டி இருப்பாங்க. அவங்க எல்லாத்தோட கூட்டணியாவும் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்திக்கிட்டு காங்கிரஸ் கிட்ட ஆதரவு கேட்பாங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்சிஸ்ட் கிட்ட ஆதரவு கேட்டு, இவங்க வந்து ஒரு தனி பெரும்பான்மைய வந்து உருவாக்கிருவாங்க. அப்போ வந்து காங்கிரஸும், மார்க்சிஸ்ட்டும் வந்து வெளியிலிருந்து இவங்களுக்கு ஆதரவு குடுப்பாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு தனி பெரும்பான்மைய உருவாக்குன உடனே என்ன பண்ணிருவாரு, வாஜ்பாய் வந்து ரிசைன் பண்ண சொல்லிருவாங்க. அதாவது 10த் பிரைம் மினிஸ்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, வாஜ்பாய் வந்து ரிசைன் பண்ணிருவாரு. இந்த பார்ட்டி யுனைட்டட் ஃப்ரண்ட் பார்ட்டி வந்து எல்லாரும் சேர்ந்து யார முடிவு பண்ணுவாங்கன்னா, இவங்க பெரும்பான்மையா எல்லாம் சேர்ந்து 272 சீட்ஸ்க்கு மேல இவங்க ஒண்ணா சேர்ந்து இவங்க யார முடிவு பண்ணுவாங்கன்னா, தேவகவுடாவ முடிவு பண்ணுவாங்க. தேவகவுடாவ தேவகவுடா அப்படின்றவர். இவர் யாருன்னா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோக்சபாவோட எம்பியா இருப்பாரு. லோக்சபாவோட எம்பியும் இல்லாம, அவரு அந்த டைம்ல ஒன் ஆஃப் தி லோக்சபா எம்பி. அதே மாரி இவரு யாருன்னா, சிஎம்மா இருப்பாரு. எந்த ஸ்டேட்டுக்கு சிஎம்மா இருப்பாருன்னா, கர்நாடகாவோட சிஎம்மா இருப்பாரு. யாரு? தேவகவுடா அப்படின்றவரு. எல்லாரும் ஒரு மனதா சேர்ந்து தேவகவுடா அவர வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிருவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட்டு அதாவது இங்க இங்க முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த 1989ல இருந்து 1999 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்லிமென்ட் எலக்ஷன் வந்து எவ்வளோ 5 வருஷத்துக்கு 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நடக்கும். ஆனா, இந்த டைம் பீரியட்ல மட்டுமே 5 வாட்டி எலக்ஷன் நடந்திருக்கும். 6 பிரைம் மினிஸ்டர் வந்திருப்பாங்க. பதவிக்கு வந்திருப்பாங்க. ஸோ, அதனால தான் இத நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு வாஜ்பாய் அவர்கள் முடிஞ்சதா? அவர் வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டு, பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு ரிசைன் பண்ணிறாரு. அடுத்து தேவகவுடா அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. அவரையும் என்ன பண்ண சொல்லி பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுது? வெளியிலிருந்து காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்ப காங்கிரஸோட பிரசிடென்ட் அதாவது அந்த காங்கிரஸ் அதனோட பிரசிடென்ட் யாரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதாராம் கேசரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சீதாராம் கேசரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் வந்து காங்கிரஸோட பிரசிடென்ட்டா இருப்பாரு. அப்ப என்ன ஆகும்னா, சீதாராம் கேசரி அவருக்கு என்ன ஆயிடும்னா புடிக்காது. யார புடிக்காதுன்னா, தேவகவுடாவ புடிக்காது. அதனால என்ன பண்ணிருவாரு, எனக்கு தேவகவுடா வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறது புடிக்கல. அதாவது எனக்குன்னா, எங்க பார்ட்டிக்கு புடிக்கல, காங்கிரஸ்க்கு புடிக்கல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வேற ஒருத்தர பிரைம் மினிஸ்டரா போடுங்க. இல்லன்னா நாங்க எங்களோட ஆதரவ வந்து நாங்க நிராகரிச்சுருவோம். நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அப்ப என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து அந்த யுனைட்டட் ஃப்ரண்ட் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பிரைம் மினிஸ்டர் நம்ம சரி போடலாம். இவங்க வேற பின்வாங்கிட்டாங்கன்னா, நம்ம பெரும்பான்மை போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திரகுமார் இந்திரகுமார் குஜரால் அப்படின்றவர் வந்து குஜரால் GUJARAL இந்திரகுமார் குஜரால் அப்படின்ற அதாவது ஐகே குஜரால்னு வந்து நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். அவர வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரைம் மினிஸ்டரா போடுவாங்க. அவர வந்து பிரைம் மினிஸ்டரா நியமனம் பண்ணுவாங்க. 2 மந்த்ஸ் கழிச்சு. அப்ப வந்து என்னன்னு பார்த்தீங்க இப்ப வாஜ்பாய் அவர்கள் 10த் தேவகவுடா அவர்கள் 11த் இவர் வந்து 12தா உள்ள வருவாரு. இது ஒரு 3 பேர் வந்துட்டாங்களா? இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்திரகுமார் அவர்கள் வந்தவுடனே இந்த டைம்ல தான் என்ன நடக்கும்னா, ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். 28 ஆகஸ்ட் 1997ல ஒரு கமிஷன் ஒண்ணு வரும். ஜெயின் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வரும். இந்த கமிஷன் எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா, இந்த கமிஷன் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்கன்னா, ராஜீவ் காந்தி அவர்கள வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி 1991 அந்த டைம்ல வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து இறந்திருப்பாரு. அது எப்படி நடந்துச்சுன்னு விசாரிக்க சொன்ன கமிஷன் ரிப்போர்ட் வந்து அப்ப சப்மிட் பண்ணுவாங்க. அந்த கமிஷன் ரிப்போர்ட்ட என்ன பண்ணுவாருன்னா, இந்த சீதாராம் கேசரி இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவரு தானே வந்து காங்கிரஸோட பிரசிடென்ட். அவரு ஏன்னா ராஜீவ் காந்தி தானே காங்கிரஸோட தலைவரா இருந்தாரு. அவர தானே கொன்னு இருப்பாங்க. ஸோ இவரு என்ன பண்ணுவாரு, அந்த அறிக்கைய வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பார்லிமென்ட்ல சொல்லுங்க. அந்த அந்த கமிஷனோட ரிப்போர்ட்ட பார்லிமென்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஐகே குஜராலுக்கு சொல்லுவாரு. அப்ப அவரு தான் பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு. அவங்க ஆனா என்ன பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க. பார்லிமென்ட்லலாம் இது எதுக்கு சொல்லிக்கிட்டு, இது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா, இத என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியா டுடே பத்திரிக்கை எப்படியோ வந்து இந்த சீக்ரெட்ட கேதர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதுல என்ன போட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ராஜீவ் காந்தி அவரோட கொலை வழக்குக்கு முக்கியமான காரணம் யாருன்னா டிஎம்கே. டிஎம்கே கவர்ன்மெண்ட் தான். ஏன்னா, அப்ப டிஎம்கே தமிழ்நாட்டுல டிஎம்கே தான் ரூலிங்ல இருப்பாங்க.
அதுலயும் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதிக்கு தான் முக்கியமான காரணம். ஏன்னா, அவருக்கும் எல்டிடிஇக்கும் எல்டிடிஇ அதாவது லிபரேஷன் டைகர் ஃப்ரண்ட் அப்படின்னு இருக்கும். எல்டிடிஇ அது பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு வந்து 2 பேருக்கும் நேரடியா தொடர்பு இருக்கு. இவங்கலாம் தான் வந்து பிளான் பண்ணி ராஜீவ் காந்திய கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜீவ் காந்தி இவங்க ஏன் கொல்லணும் அப்படின்னா, அது அது ஒரு ஸ்டோரி இருக்கு. அது நான் இன்னொரு நாள் சொல்றேன். பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ன்னு ஒண்ணு ராஜீவ் காந்தி வந்து அனுப்புவாரு ஸ்ரீலங்காக்கு. அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்ரீலங்கன் ஆர்மி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம தமிழ் மக்கள் எல்டிடிஇஸ் நம்ம தமிழ் மக்களையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுமை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவரு வந்து நல்லெண்ணத்துல தான் அனுப்புவாரு. ஆனா இவங்க கொடுமை பண்ணுவாங்க. அதாவது ரேப் பண்றது அந்த மாரி நெறைய பிரச்சனை பண்ணிருவாங்க அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸு. ஸோ, அதனால ராஜீவ் காந்தி மேல வந்து கோவப்பட்டு எல்டிடிஇ வந்து அவர என்ன பண்ணுவாங்கன்னா, பாம் பிளாஸ்ட் பண்ணி கொன்றுவாங்க. இது ஒரு பெரிய ஸ்டோரி. அது நான் அடுத்த சான்ஸ் கிடைச்சா இன்னொரு இதுல நான் சொல்றேன். ஸோ, இந்த அறிக்கைய வந்து இவங்க வெளியிட்ட உடனே என்ன ஆகும்? ஐகே குஜ்ரால் வந்து பிரசிடென்ட்க்கு வந்து ஒரு அம் ஏன்னா இவரு பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு. பிரசிடென்ட்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுவாரு. என்ன லெட்டர்னா, தேவையில்லாம வந்து தமிழ் மக்கள் மேல வந்து நீங்க வீண் பழி சுமத்துறீங்க. அதனால நான் வந்து என்னோட பதவிய ராஜினாமா பண்றேன்னு ஐகே குஜ்ரால் வந்து அவர் பதவிய ராஜினாமா பண்ணிருவாரு. சரிங்களா? அப்ப அவரு ராஜினாமா பண்ணோனே என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் எலக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் எலக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, டேட் வந்து அனவுன்ஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் எலக்ஷன் டேட் வந்து அனவுன்ஸ் பண்ணுவாங்க. எப்போ அந்த டேட்னா, ஒரே நிமிஷம் எழுத முடியல. ஆ மறுபடியும் எலக்ஷன் டேட் அனவுன்ஸ் பண்ணுவாங்க. எப்போ அனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா, 16த் பிப்ரவரியும் 2 கட்டமா எலக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 22 பிப்ரவரி. இந்த டைம்ல வந்து எப்பன்னா 1998ல வந்து எலக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து அ பி அ பிஜேபி வந்து ஒரு 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 செட் ஆஃப் ஒரு 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 டீம் உருவாக்கியிருப்பாங்க. அதே மாரி காங்கிரஸ் வந்து ஒரு டீம் உருவாக்கியிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து அவங்களோட அலையன்ஸ் பார்ட்டிக்குலாம் சேர்ந்து ஒரு டீம் உருவாக்கியிருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பிஜேபி கூட யார் கூட்டணியில இருப்பாங்கன்னா, ஏடிஎம்கே. ஏடிஎம்கே வந்து அப்ப கூட்டணியில இருப்பாங்க. அப்ப வந்து டிஎம்கே தான் வந்து ரூலிங் பார்ட்டியா தமிழ்நாட்டுல இருக்கும். காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ் தான் வந்து இவங்க மேல குற்றம் சுமத்துறாங்கல்ல, எங்க தலைவர் இறந்ததுக்கு காரணம் வந்து டிஎம்கே கவர்ன்மெண்ட் தான்ற மாரி ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டுருக்கும். அப்ப வந்து பிஜேபி கூட வந்து ஏடிஎம்கே பிளஸ் பிஎம்கே இவங்கலாம் வந்து கூட்டணி வச்சிருப்பாங்க. கரெக்ட்டா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 14த் பிப்ரவரி அப்போ பிஜேபியோட லீடர் வந்து யார் பார்த்தீங்கன்னா, வாஜ்பாய் இருப்பாரு. இன்னொருத்தர் யார் இருப்பாருன்னா, அத்வானி இருப்பாரு. அத்வானி வந்து அவருக்கு கீழ இருப்பாரு. அத்வானி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கோயம்புத்தூருக்கு வருவாரு. 14த் பிப்ரவரி கோயம்புத்தூருக்கு வரும்போது, அப்போ ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்கும். கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு நடக்கும். எங்கெங்க நடக்கும்னா, டவுன் ஹால்ல நடக்கும். அப்புறம் வந்து அ இன்னும் ஒரு 2, 3 இடத்துல வந்து இந்த பாம் பிளாஸ்ட் நடக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல நடக்கும். அப்புறம் வந்து அந்த மேடை புரத்துல அந்த மேடை அமைச்சிருப்பாங்க. அந்த மேடையிலேயே வந்து பாம் பிளாஸ்ட் நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா, இவரு அந்த மீட்டிங் வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆனதுனால, இவரு என்ன பண்ணிருவாருன்னா, அந்த பாம் பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சுருவாரு. தப்பிச்சுட்டு கடைசில பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ஷன் முடியும். இந்த எலக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே வந்து 18 சீட் வின் பண்ணியிருப்பாங்க. பிஎம்கே வந்து 4 சீட்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. டோட்டல் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 22 சீட்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. டிஎம்கே வந்து அப்ப 12 சீட் தான் வின் பண்ணியிருக்கும். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் இத நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அப்ப எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப என்னன்னா, பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்ப சென்ட்ரல்ல பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து 182 சீட்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி காங்கிரஸ் இது வந்து பிஜேபி வந்து 182 சீட்ஸ். காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 141 சீட்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. பிஜேபி பிளஸ் அந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து அதாவது இப்ப ஏடிஎம்கே நம்ம ஏடிஎம்கே வந்து எவ்வளோ 22 சீட்ஸ் பிளஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து கூட்டணி மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டணியா சேர்ந்து இவங்க வந்து பெரும்பான்மைய வந்து நிரூபிக்கிறதுக்கு இவங்க ரெடி ஆகுவாங்க. அப்ப எல்லாரும் வந்து லெட்டர் குடுத்துருவாங்க. அதாவது இவங்க பெரும்பான்மை நிரூபிக்க போம்போது பிரசிடென்ட் என்ன சொல்வார்ன்னா, "நீங்க வந்து கூட்டணி கட்சிகளோட எல்லா லெட்டரையும் கொண்டு வந்து எங்ககிட்ட குடுங்க" அப்படின்னு சொல்லி ஆர்.கே. நாராயணன் அப்ப பிரசிடென்ட்டா இருப்பாரு. அப்ப வந்து சொல்லிருவாரு. "நீங்க வந்து ஓகே. நீங்க 270க்கு மேல வரீங்கன்றது ஓகே. ஆனா வந்து எல்லா பார்ட்டியும் வந்து உங்களுக்கு லெட்டர் குடுத்துருக்கணும். நாங்க இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு" எல்லா பார்ட்டியும் குடுத்துருவாங்க. ஆனா ஏடிஎம்கே மட்டும் குடுத்துருக்க மாட்டாங்க அப்போ. அப்ப என்ன பண்ணுவாங்க, அங்கருந்து பிஜேபி டெல்லியிலிருந்து யாரு ஜஸ்வந்த் சிங் அப்படின்றவர ஒருத்தர அனுப்புவாங்க. ஜஸ்வந்த் சிங். அவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஜெயலலிதா அவங்க கிட்ட வந்து பேசிட்டு,
அந்த லெட்டர் வாங்கி கொண்டு போயிட்டு குடுப்பாரு. குடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க. ஓகேங்களா? இப்போ ஐகே குஜராலுக்கு அப்புறம் மறுபடியும் யாரு? வாஜ்பாய் வந்து மறுபடியும் வந்து 4த் மறுபடியும் பிரைம் மினிஸ்டரா வந்து வந்துர்றாரு. அப்புறம் இந்த டைம்ல ஏடிஎம்கே வந்து ஒரு நிபந்தனை வச்சிருப்பாங்க. நாங்க வந்து 22 சீட்டு எங்களுது இருக்கு. நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனா, நீங்க வந்து அந்த டைம்ல யாரு நம்ம அ சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சாமி வந்து நீங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா போடணும். அப்பதான் வந்து எங்களோட ஆதரவு நாங்க தெரிவிக்கிறோம். ஆனா ஃபினான்ஸ் மினிஸ்டரா போடுங்கன்னு ஒரு நிபந்தனை வச்சிருப்பாங்க. அத வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிஜேபி வந்து நம்மளுக்கு வந்து 2 சீட்டு வந்து மினிஸ்டராவும், 2 அடிஷனல் மினிஸ்டராவும் குடுத்திருப்பாங்க. ஆனா இவர வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா போட்டிருக்க மாட்டாங்க. அதுவே வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஜெயலலிதா வந்து இன்னொரு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, பிஜேபில வந்து 3 மினிஸ்டர்ஸ் 3 மினிஸ்டர்ஸ் வந்து ஊழல் குற்றச்சாட்டுல இருப்பாங்க. கரப்ஷன்ல இருப்பாங்க. அவங்க 3 பேரையும் நீங்க உடனடியா வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிஜேபி ஹெட் கிட்ட. எப்படி நீங்க 3 இவங்கள வந்து நீங்க நீக்கணும்னு சொல்றீங்க? அப்படிலாம் நீக்க முடியாது. சரி நீங்க கேட்கிறீங்கன்னு நாங்க வந்து ஒருத்தர மட்டும் நீக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, குத்தா சிங் அப்படின்றவர மட்டும் வந்து நீக்கம் பண்ணுவாங்க. இவங்க வந்து கரப்ஷன்ல ஈடுபட்டுருக்காங்கன்னு இவங்கள மட்டும் நீக்குவாங்க. ஸோ பிஜேபில இருக்கிற மத்த ப பார்ட்டீஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த தமிழ்நாட்டுல இருந்து ஜெயலலிதா அவங்க வந்து நெறைய நிபந்தனைகள் வந்து போட்டுட்டே இருக்காங்க. இவங்க வேணாம் நம்ம கட்சியிலேருந்து இவங்கள வந்து வெளிய அனுப்பிச்சுருங்க. அப்படின்னு சொல்லி சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க, 2 மந்த்ஸ்ல நே அ மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, பிஜேபி கிட்ட வந்து தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அந்த ஆட்சிய வந்து நீங்க கலைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒண்ணு எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஆட்சிய கலைச்சிருங்க அப்படின்னு. ஏன்னா சென்டருக்கு வந்து அந்த பவர் இருக்கு. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, அத்வானியும் இன்னொன்னு வாஜ்பாய் அவர்களும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டிஎம்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. அது கரெக்ட்டா போயிட்டுருக்கு. அப்படிலாம் வந்து ஒரு ஆட்சிய வந்து கலைக்க முடியாது அப்படின்னோனே, ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க, நேரா வந்து பிரசிடென்ட் கிட்ட போவாங்க. பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு, அப்ப ஆர்.கே. நாராயணன் தான் பிரசிடென்ட்டா இருப்பாரு. அவர்ட்ட போயிட்டு, என்னோடது வந்து 12 சீட்டு வந்து நான் வந்து சாரி 22 சீட்டு வந்து என்னோடது. நான் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கேன் பிஜேபிக்கு. அந்த 22 சீட்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சைலன்ட்டா தமிழ்நாட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப என்ன ஆயிரும், அவங்களோட 272 பெரும்பான்மை வந்து குறைஞ்சிரும். குறைஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவாரு. இந்த மாரி உங்களோட இவங்க வந்து பின் வாங்கிட்டாங்க. ஜெயலலிதா அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் குடுத்தது வந்து பின் வாங்கிட்டாங்க. அதனால நாங்க வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அந்த வாக்கெடுப்புல பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். அந்த வாக்கெடுப்புல பார்த்தீங்கன்னா, 269 பேரு பிஜேபி அதாவது வாஜ்பாய்க்கு ஆதரவா வோட் பண்ணியிருப்பாங்க. 270 பேர் வந்து அகைன்ஸ்ட்டா வோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு வோட்டுனால என்ன ஆயிரும், பிஜேபியோட ஆட்சி கலைஞ்சிரும். மறுபடியும் வந்து பிரைம் மினிஸ்டர் பதவியிலிருந்து வாஜ்பாய் அவர்கள் வெளிய வந்துருவாங்க. இந்த டைம் அதாவது இந்த 1999 டைம கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டு, இங்க இன்னொரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதுவும் நடக்கும். இந்த டைம கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டு யார் உள்ள வருவான்னா, இங்க வந்து பொலிட்டிக்கலா வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா ஒரு டீம் உள்ள வரும். ஒரு ஒரு நாடு உள்ள வரும். அது யாருன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாகிஸ்தான் உள்ள வருவாங்க. பாகிஸ்தான் வந்து கரெக்ட்டா அந்த 1999ல தான் நம்ம என்ன போர் நடக்கும். கார்கில் வந்து போர் நடக்கும். அப்ப பிரைம் மினிஸ்டரும் என்ன பண்ணுவாரு, அப்ப பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் தான் இருப்பாரு. அப்ப அவர் வந்து டெம்பரரியா இருந்து, அந்த கார்கில் போர்ல வந்து நம்மள வந்து ஜெயிச்சு பாகிஸ்தான வந்து தோற்கடிச்சுட்டு வின் பண்ணுவாரு. வின் பண்ண உடனே மறுபடியும் வந்து எலக்ஷன் நடக்கும். இந்த எலக்ஷன் நடக்கும்போது என்னன்னா, மறுபடியும் வந்து வாஜ்பாய் அவர்கள் போட்டி போட்டு பிஜேபி வின் பண்ணிருவாங்க. பிஜேபி வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜெயலலிதா பண்ண இந்த மூவ் எல்லாத்தையும் அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இப்ப ரீசென்ட்டா வந்து மோடி அவர்கள் கவர்மெண்ட் டைம்ல தான் நம்ம ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்கு வந்து பெரிய லெவல்ல அவங்க நடத்தி, கடைசியில அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வைக்கலான்னு முடிவு பண்ணி, கொஞ்ச நாள் அவங்க ஜெயில்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க உடல்நிலை சரியில்லாம வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்கிரவுண்ட் இந்த டைம்ல இன்னொரு ஒரு விஷயமும் நடந்திருக்கும். எப்பன்னா வாஜ்பாய் அவர்கள் வந்து பதவியேற்ற டைம்ல தான் நம்ம பொக்ரான் டெஸ்ட்டும், நியூக்ளியர் டெஸ்ட்டும் நடந்திருக்கும். இதே டைம்ல தான் வந்து பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து அணு ஆயுத சோதனை நம்ம அப்துல் கலாம் அவர்கள் வந்து நிறைவேத்திருப்பாரு. ஸோ இதுதான் வந்து இந்த மொத்த ஹிஸ்டாரிக்கல் பேக்கிரவுண்டு. இப்ப வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். சாரி நான் ஃபுல்லா எழுதிட்டேன். இது மட்டும் நான் இது பண்ணி சொல்றேன். ஆர்டிகிள் 85 வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிகிள் 85னா செஷன்ஸ் ஆஃப் தி பார்லிமென்ட் அதாவது பிரசிடென்ட்டோட பவர் என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் வந்து ப்ரோரோகேட் பண்ணலாம், கலைக்கலாம்.
சம்மன் பண்ணலாம். இது 3 வந்து ஆர்டிக்கிள் 85. ஸோ நம்ம சேனல வந்து லைக் பண்ணிக்கோங்க. இது மாரி நெறைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வீடியோஸ் நான் போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி நம்ம அ இந்த ஆர்டிக்கிள் வரக்கூடிய சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 85னா 51 டூ 100 வரும். அந்த வீடியோவும் நான் இந்த பிளேலிஸ்ட்ல ஆட் பண்றேன். அதையும் வந்து பாருங்க. அதுலயும் நெறைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆர்டிகல்ஸ் டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா வின் பண்ணுவீங்க. தேங்க் யூ.